Hi friends, welcome to Art with Lyra. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 3 healthy dessert recipes. First one வந்து பொடலங்காய் கேசரி. இதில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பொடலங்காய் கீர். அண்ட் தேர்ட் ஒன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சாக்லேட் பட் ஹோம்மேட் ஹெல்த்தி சாக்லேட்ஸ். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ரெசிபிக்கு நான் 3 பொடலங்காய் எடுத்துக்கிட்டேன். அதை சென்டராக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். தென் அதை நல்லா வந்து துருவி எடுத்துக்கலாம். அண்ட் தென் ஜாகரி வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அதுக்கு சேர்த்துக்கோங்க. நெய், முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை கொஞ்சம், அண்ட் தென் ஏலக்காய். இப்போது ஒரு பேனை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் நெய் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நம்மளோட அந்த முந்திரி பருப்பையும் காஞ்ச திராட்சையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டதுக்கப்புறமா கேஷ்யூஸையும் ரைசன்ஸையும் மட்டும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கீ ஆட் பண்ணி நம்மளோட பொடலங்காய் வதக்கி எடுத்துக்கலாம். பொடலங்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெல்லம் நல்லா டிசால்வ் ஆகட்டும். இதே ரெசிப்பியை நீங்கள் பொடலங்காய்க்கு பதிலாக சொரக்காய், பூசணிக்காயில் கூட செய்யலாம். மூணுமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட் அண்ட் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் தான் இருக்கும். இந்த மாதிரி நல்லா கெட்டியாகி வந்ததுக்கப்புறமா நம்மளோட முந்திரி திராட்சை வறுத்து வச்சதை இது கூட ஆட் பண்ணிடலாம். ஏலக்காவும் கூடவே சேர்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பர் யம்மி பொடலங்காய் கேசரி ரெடி ஆகிடுச்சு. இதை சூடாக சர்வ் பண்ணிடலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்காத பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட பொடலங்காய் கீர் செஞ்சிடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ரெசிபியோட எக்ஸ்டென்ஷன் தான் இது. ஸோ இதில் பொடலங்காய் கேசரியை நல்லா ஆற வச்சுட்டு பால் சேர்த்துக்கோங்க. ஆறலைன்னா பால் தெரிஞ்சதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறமா பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேசரியாக செய்ய போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க. அண்ட் கீரா செய்ய போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. இதை நம்ம நல்லா சில் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தேர்ட் ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் கோகோனட் ஆயில் எடுத்துக்கிறேன். கோகோனட் ஆயில் வந்து எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு எக்ஸாக்ட்லி டபுள் த டைம்ஸ் வந்து கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க. அண்ட் ஸ்வீட்னஸ்க்கு வந்து ஜாகரி நான் எடுத்துருக்கேன். நீங்கள் ஹனி வேணுனாலும் எடுத்துக்கலாம். அண்ட் தென் ட்ரை ஃப்ரூட்ஸ் என்னது உங்களோட இஷ்டமோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஜாகரி யூஸ் பண்ணுறதுனால ஜாகரி டிசால்வ் பண்ணுறதுக்காக வாட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் ஹனி யூஸ் பண்ணிங்கன்னா வாட்டர் தேவையில்லை. அண்ட் தென் இந்த மாதிரி ஒரு மோல்டு வேணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சாக்லேட் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஜாகரி ஆட் பண்ணிக்கிறேன். ஜாகரியை டிசால்வ் பண்ணுறதுக்கு தேவையான கொஞ்சமான வாட்டர் ஆட் பண்ணி ஓரளவுக்கு தேன் மாதிரி திக்காகிற அளவுக்கு நான் ஹீட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டபுள் பாயிலிங் செட்டப் வந்து இப்போ நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை கீழே வச்சுட்டு அதில் வாட்டர் ஆட் பண்ணி மேலே ஒரு பவுல் வச்சுக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆயில் அண்ட் தென் அந்த ஜாகரி டிசால்வ் பண்ணி வச்சுருந்ததையும் சிரப்பையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹனி ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக இந்த ஆயிலில் வந்து ஹனி ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஹீட்டப் ஆகி ஒன்றோட ஒன்று டிசால்வ் ஆனதுக்கப்புறமா நம்மளோட கொக்கோ பவுடர் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிட்டு அதில் வந்து இந்த மாதிரி க்ளாஸியாக ஆற அளவுக்கு ஸ்மூத்தாக ஸ்டிர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிடலாம். 4 to 5 ஹவர்ஸ்க்கு அப்புறமா இது இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரீஸ் ஆகி வந்திருக்கு. இதை ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி சாக்லேட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம எந்த விதமான கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணல அண்ட் அட் த சேம் டைம் சுகரும் வந்து ஆட் பண்ணல. நம்ம ஜாகரி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம கண்டிப்பாக கில்ட் இல்லாமல் சாப்பிடலாம். அட் த சேம் டைம் இதில் வந்து எந்த விதமான ஹார்ட்னர்ஸும் நம்ம வந்து ஆட் பண்ணலை. ஸோ இது நம்ம பாடி ஹீட்கே நம்ம கோகோனட் ஆயிலில் தான் வந்து அது ஃபுல்லாகவே திக்காகி இருக்குது. நம்ம பாடி ஹீட்கே வந்து அது டிசால்வ் ஆகிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சில்லாக சர்வ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. See you in next another interesting video. Bye bye.